ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி நான் இந்தியன் பாலிட்டி 8th எடிஷன் பை லக்ஷ்மிகாந்த் புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கடைசியாக வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டென்ட்ஸ், அதோட டாபிக் சப் டாபிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்டாக இருக்குது. ஃப்ரண்ட் பேஜ்லேயே அதோட சப் டாப்பிக்கு சேர்த்து இருக்குது. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா கண்டென்ட்ஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. நம்ம ஸ்கூல் புக் முடிச்சுட்டு இதை எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. நமக்கு ஒரு டாப்பிக்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பாயிண்ட்ஸுமே மிஸ் ஆகலை. அதாவது இந்த புக்கை தவிர்த்து வேறு எந்த சோர்ஸுமே நமக்கு தேவையில்லை. இந்த புக்கை நம்ம கிளியராக ரீட் பண்ணாலே போதும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு டாப்பிக்கு கீழேயும் எல்லா ஹெட்டிங்ஸுமே கவர் பண்ணிட்டாங்க. இந்த ஹெட்டிங் பார்த்திங்கன்னா அந்த கேசஸ் எல்லாமே, அந்த கேசஸில் மேலே ஃப்ரண்ட்லேயே வந்து அந்த கேசஸோட பாயிண்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. இதுதான் நம்ம போன வருஷம் மேட்ச்சில் கூட கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்டு மெயின்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதாவது கொஞ்சம் செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. அசர்ஷன் ரீசனிங் தனியாக, மேட்ச் த ஃபாலோவிங் தனியாக, ஃபேக்சுவலாக எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க யூபிஎஸ்சியில் அப்படின்றத கிளியராக இயர் வைஸாக கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் கொஸ்டினுமே இருந்துச்சு ஒரு 2 பேஜுக்கு. இது நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்குமே கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பாலிட்டி எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எந்தெந்த சாப்டர்ஸ்க்கெலாம் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.